வணக்கம் என் அன்பான உறவுகளே. பிபிஐஎஸ் ஃபேமிலியில் இப்போ என்ன ஷார்ட்ஸ் வீடியோ போகிறோம்னா நம்ம கேவுரு மாவு களி தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சோண்டு ஒரு அரிசி எடுத்து நல்லா வேக விட்டுக்கிட்டேன், தண்ணி வச்சு வேக விட்டுக்கிட்டேன். கேப்ப மாவு பாருங்கள், ராகி மாவுன்னு போட்டிருக்கா. இந்த மாவு தான் கேப்ப மாவு. எங்கள் ஊர் பக்கம் இதுதான் கேப்ப மாவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதை கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கிறோம். அரிசியும் நல்லா பூத்து வெந்துருச்சு. இப்போ இதுக்கப்புறம் அந்த களி எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கிறணும். நான் இந்த முட்டை அடிக்கிறத வச்சு கலக்கிக்கிறேன். நல்லா இந்த பக்குவத்துக்கு கலக்கிட்டேன். நீங்கள் தேவைன்னா கையை போட்டு கூட கரைச்சிக்கலாம். ஒன்றும் எப்படி வேணாலும் அது உங்கள் விருப்பம்தான். எடுத்து ஊற்றிடுவோம். இதுக்கு பிறகு தான் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். கட்டி பிடிக்க விடாமல் கிண்டணும், அவ்வளோதான். இப்போ நம்ம வர மாவாக, அதாவது உதிரி மாவாக கொஞ்சம் மேலே போட்டு கிண்டுனாத்தேன் நல்லா உருண்டு வரும். நம்மளுக்கு எவ்வளோ களி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மாவு அந்த களி பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு இந்த வர மாவை போட்டு கிண்டிக்கிற வேண்டியதான். இப்போ கேப்பக்களிக்கு முதல் தண்ணியை வச்சு மாவை கரைச்சி ஊற்றி கிண்டிக்கிட்டு அப்போ வரமாவு போட்டு கிண்டுறோம் பாருங்கள். கைவிடாமல் கிண்டிக்கிறணும். அப்புறம் நம்ம எந்த பாத்திரத்தில் களியை எடுத்து உருண்டை சேர்க்குறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கிறணும். அப்போத்தான் ஒட்டாது. தண்ணினா சும்மா அப்படியே சுற்றி ரவுண்டாக தெளித்து விட்றதுங்க. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து உருண்டை உருட்டிக்கிற வேண்டியதை நான் அள்ளி போடுறேன். இது போல் களிக்கு என்ன நம்ம தொட்டுக்கிறதுனா, பொட்டுக்கல்ல வரமிளகாய் போட்டு பூண்டு போட்டு தேங்காய் சில் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். அதை தான் தொட்டுக்கிட்டு இப்போ சாப்பிட போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது மாதிரி களியை கொஞ்சம் தண்ணி விட்டு உருட்டி வச்சுக்கிட்டோன்னா பாருங்கள், சட்னி பாருங்கள், வரமிளகாய் கருவேப்பிலை கிள்ளி போட்டு கடலை பருப்பு போட்டு சட்னியாக அரைச்சாச்சு. தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் களி செஞ்சு. ஓகே பாய். மீண்டும் அடுத்த